إن الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியம் நிறைந்த சகோதரர்களே, தாய்மார்களே, வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கால்பட்டணம் கிளையின் சார்பிலே நல்லொழுக்க பயிற்சி முகாம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தர்பியத் நிகழ்ச்சியிலே திரளாக பங்கு பெற்று இருக்கிறோம். மாலை முதல் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னால் பல்வேறு மார்க்க ரீதியான செய்திகளை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த வரிசையிலே எனக்கு சமரசமில்லா சத்திய கொள்கை என்ற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த தலைப்புக்கு உள்ளே செல்வதற்கு முன்பு ஒரு முக்கியமான தகவலை பதிவு செய்யலாம் என எண்ணுகிறேன். நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே ஏராளமான பயான் நிகழ்ச்சிகள் நடக்கிறது, நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இது போன்ற தர்பியத்து என்று சொல்லப்படுகின்ற பயிற்சி முகாம்களும் நடக்கிறது, அதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பயான் என்பதற்கும் பயிற்சி என்பதற்கும் என்ன வேறுபாடு? இதில் நிறைய பேர் தெரியாமல் அமர்ந்திருப்போம். பயான் என்பது உங்களுக்கு தெரியும், ஒருவர் உபதேசம் பண்ணுவார், அதை நாம் செவியேற்போம். இது ஒரு கோணத்தில் உள்ள பயான் நிகழ்ச்சி. பயிற்சி என்பது என்ன? ஒருவர் பயான் செய்கிறார் என்றால் அதை கேட்டுவிட்டு செல்வது பயிற்சி அல்ல. அதற்கு பேர் பயிற்சி என்று சொல்லவும் மாட்டோம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒருவர் சைக்கிள் பழகுகிறார், மிதிவண்டியை பழகுகிறார், அதற்கு பயிற்சி எடுக்கிறார். இன்னொருவர் எப்படி மிதிவண்டியை சைக்கிளை ஓட்ட வேண்டும் என்று சொல்லி தருகிறார். ஒருவர் சொல்லிக் கொடுக்கிறார், ஒருவர் பயிற்சி எடுக்கிறார். எப்படி எடுப்போம்? சொல்லிக் கொடுக்கவர் மிதிவண்டி கீழே நிற்பார். மிதிவண்டியை படிக்கக்கூடிய, சைக்கிள் ஓட்ட படிக்கக்கூடியவர் அது மேலே ஏறி அவர் தான் போவார். அவர் ஓட்டும் போது ஏதாவது தவறு இருக்கும் என்றால் பயிற்சியாளர் உட்கார்ந்து, நீ இப்படி பிடிக்காத, பிரேக் இங்க பிடிக்காத, பெல்லை இப்ப அடிக்காத. ஒரு பைக்கை ஓட்டி சொல்லி கொடுக்கறதா இருந்தால் கிக்கரை இப்படி ஸ்டார்ட் பண்ணு அல்லது ஆக்சிலேட்டரை இப்படி கொடு அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய அந்த சொல்லி தரக்கூடியவர் சொல்லுவாரு, அவங்க படிப்பாங்க. இதுதான் பயிற்சி. பயிற்சிங்கிறது அதுதானே. ஆனால் இங்கே நம்ம வட்டாரத்தில் எப்படி ஆகிவிட்டது என்றால்,
பயான் நிகழ்ச்சியும் தர்பியா நிகழ்ச்சியும் ரெண்டும் ஒண்ணா இருக்குது. நேற்று ஒரு கிளாஸ்ல அல்லது பயான் நிகழ்ச்சியில கலந்து கொண்டோம் என்றால் அதற்கும் இந்த தர்பியாவுக்கும் என்ன வேறுபாடு? ஒரு வேறுபாடும் இல்லை. ரெண்டும் ஒன்னா தான் இருக்கிறது. ஆனா ஒன்னா இருப்பது பேர் பயிற்சி அல்ல, அது பயான் நிகழ்ச்சின்னே வச்சுக்கலாம். அப்ப இதுல எதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது என்றால், நேற்று வரையிலையும் எந்த விஷயத்தை நாம் தெரியாம இருக்கிறோமோ அப்ப இதை தெரியணும். எதை படிக்கவில்லையோ அதை நம்ம படிக்கணும். குறைஞ்சபட்சம் இங்க இருந்து செல்கின்ற பொழுது இந்த செய்தியை நான் படித்தேன், அல்லது இந்த விஷயத்தை நான் தெரிந்து கொண்டேன், அல்லது எனக்கு மறதியாக பல்வேறு விஷயங்கள் இருந்தது, இதன் மூலமாக எனக்கு அந்த ஒரு நினைவூட்டல் கிடைத்தது, அதனால இவ்வளவு ஒரு விஷயத்தை நான் பெற்றுக்கொண்டேன், என்னுடைய வாழ்க்கையில இது ஒரு மாற்றம், இப்படின்னு வந்தா தான் பயிற்சி. ஏதோ வந்தோம், சாயா குடிச்சோம், பயான கேட்டோம், போனோம் அப்படின்னு இருந்தால் அது பயான் நிகழ்ச்சி. தர்பியா அப்படின்னு சொன்னா ஒரு தர்பியத்து நம்மளுக்கு வேணும்ல, ஒரு பயிற்சி வேணுமா இல்லையா? ஒரு ஆளுக்கு பயான் பண்ண தெரியல, நம்ம ஜமாத்திலேயே வச்சிருக்கிறோம் பயான் எப்படி பண்ணணும், பேச்சாளர் பயிற்சி அப்படிம்போம். அப்ப என்ன செய்யறோம்? பேச்சாளர் பயிற்சினா யார் பேச்சாளராக பயிற்சி எடுக்க வருகிறாரோ அவரை விட்டு நீ இந்த தலைப்புல பேசப்பா அப்படின்னு சொல்லுவோம். அவர் பேசுவாரு, அதுல கூடுதல் குறைவு இருக்கும், அதை திருத்தி கொடுப்போம், திரும்ப இன்னொருக்க பேச வைப்போம், அதற்கு பின்னால அதுல சில தவறுகள் வரும், அதை திருத்தி கொடுப்போம். இப்படி ஒரு 4-5 தடவை பேசிட்டார்னா அடுத்தாக்குல அவர் பேச்சாளராக மாறுகிறார், பயிற்சி எடுக்கிறார். இதுதானே இப்ப எல்லாருமே தர்பியால வந்திருக்கிறோமே, இங்க சொல்லப்பட்ட செய்திகளை கேட்டிருக்கிறோமே. இப்ப நம்மள்ட்ட உள்ள மாற்றங்கள் என்ன? ஒரு பேச்சாளர் பயிற்சிக்கு வருகிறார் என்றால் அவர் பயிற்சி முடிச்சுட்டு பேச்சாளராக வெளியே போறாரு. சைக்கிள் ஓட்ட தெரியாத ஒரு ஆள் பயிற்சிக்கு வருகிறார் என்றால் சைக்கிள் ஓட்ட படிச்சு விட்டு வெளியே போறாரு. ஒரு பைக்கு ஓட்ட தெரியாத ஒரு ஆள் பயிற்சி எடுத்தால் பைக்கை ஓட்டுவதற்கு படிச்சுட்டு வெளியே போறாரு. கார் ஓட்ட தெரியாத ஒரு ஆள் பயிற்சியில கலந்து கொண்டு கார் ஓட்ட தெரியக்கூடிய விதத்துல வெளியே போறாரு. இப்ப நம்ம எப்படி எந்த விதத்துல வெளியே போறோம்? நம்ம பயிற்சி எடுத்துட்டு வெளியே போறோமா அல்லது பயிற்சியே இல்லாம வெளியே போறோமா? என்ன நிலை இல்ல யோசிக்கணுமா இல்லையா? பயிற்சி எடுக்கிறதுக்குன்னு வந்துட்டு கார் ஓட்ட, சைக்கிள் ஓட்ட, பைக் ஓட்டன்னு வந்துட்டு இங்க இருந்து திரும்பி போகும்போது ஒண்ணுமே இல்லாம போறோம். ஒண்ணுமே இல்லாம போனா அது பிறகு என்ன அர்த்தம்? வீட்டுல போனோன்னா கேட்கத்தானே செய்வாங்க, அடே கார் ஓட்ட போனீங்க ஏதாவது படிச்சியாடா அப்படின்னு கேட்பாங்கல்ல. இல்லம்மா நான் போனேன், காரை மட்டும் எட்டி இருந்து இப்படி பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்போ வீட்டில் திட்டு தான் வாங்கணும். அப்ப அதனால இன்னைக்கு நடக்கிறது ஒரு கோணத்தில் இருந்தாலும் அடுத்தடுத்து இது போன்ற தர்பியாக்கள் நடத்துகின்ற பொழுது வேற ஒரு கோணத்தில் நடத்தலாம். எப்படி நடத்தலாம் அதையும் சொல்லிக்கணும்ல. எப்படி நடத்தலாம்னா, ஒரு ஆசிரியர் இருக்கிறார், உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும். நீங்க தான் எப்பவுமே எங்கள்கிட்ட கேள்வி கேட்பீங்க. அதுக்கு நேர் மாற்றமா இஸ்லாம் குறித்த அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தர்பியா கொடுக்கிறீர்கள் என்றால் அது சம்பந்தமான கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கணும். நீங்க தெரிஞ்சால் பதில் சொல்லலாம், தெரியவில்லையா என்ன விஷயம் அதை பரீட்சையாக எடுக்கலாம். இப்படி எடுக்கும் போதுதான் நமக்கு மறந்த விஷயங்கள் கூட நினைவுக்கு வரும். அல்லது ஒரு படிப்பு என்ற அடிப்படையில் சில விஷயங்களை தெரிந்துகிட்டாது போவோம். சும்மா வந்தோம் பயான் கேட்டோம் போனோம் அப்படின்னா 10ஓடு 11 இருக்கும். அதை விட பயிற்சி என்பது இதை மாதிரி பள்ளி வாசல்ல வச்சாலும் சரி அல்லது தனி இடத்துல வச்சாலும் சரி ஒரு தலைப்பை கொடுத்து பயிற்சி எடுக்கிறோம் என்றால் அது சம்பந்தமான நமக்கு எல்லா விவரமும் வரணும். உதாரணத்திற்கு ஷிர்க்கை பத்தி பயிற்சி எடுக்கிறோம். ஷிர்க்னா என்ன, அது தொடர்பான ஆயத்துகள் என்ன, அது தொடர்பான ஹதீஸுகள் என்ன, நம்ம பயான்ல நிறைய கேட்டிருப்போம், ஆனா வாயால சொல்ல வராது. அப்ப அந்த ஆயத்துகள் ஹதீஸ்களை இப்ப படிச்சுட்டு நம்ம போறோம். இதுதான பயிற்சி. அதே மாதிரி வேற ஒரு தலைப்பு எடுத்துக்கிடுங்க, வேற எந்த தலைப்புனாலும் நீங்க எடுங்க. அந்த தலைப்புல எனக்கு ஒரு பயிற்சி வேணும், கொள்கை ரீதியாக அது பயிற்சி வேணும் அப்படின்னா அதுல இங்க நடத்தக்கூடியவங்க 4 கேள்வி கேட்க, நீங்க பதில் சொல்ல, அதுல ஏதாவது டவுட் இருந்தால் கிளியர் பண்ணி இப்படி போனால் அதுல ஓரளவுக்கு பாடமாக இருக்கும். இப்ப மாநில தலைமையிலையும் பயிற்சி நடத்துறோம். அது பயான் ஸ்டைல கொண்டு போக மாட்டோம், புத்தகத்தை கையில கொடுத்துருவோம்.
அந்த என்ன தலைப்பு நாங்கள் பேசுகிறோமோ அதை வந்து புத்தக வடிவில் எழுத்து வடிவில் கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்து படிங்க. இங்கே இருந்து சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் 40ஆம் பக்கத்தை பாருங்க, அதில் அந்த ஆயத்து இருக்கா, இந்த ஹதீஸ் இருக்குதா, ஒரு ஆளை எஞ்சி படிங்க அப்படிங்கிறது. ஸ்கூல் மாதிரியே பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போமா இல்லையா, அதை மாதிரி இப்படி படிக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்முடைய மனசு உள்வாங்க, கவனச்சிதறல்கள் இல்லாமல் இருக்கும். நிறைய செய்திகளை படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நம்ம எவ்வளவுதான் வீட்டில் உட்கார்ந்து படித்தாலும் ஒரு சபையில் வந்து அதை 4 தடவை அவங்க சொல்லித்தர நம்ம கேட்க, அப்படி படிக்கும் போது தான் நிறைய விஷயங்கள் தெரிய முடியும். நம்ம ஜமாத்தில் வந்து இன்னொரு பயிற்சி கொடுப்போம், துவாக்கள். நிறைய பேருக்கு ருக்குல என்ன ஓதணும், சஜதாவில் என்ன ஓதணும், அல்லது வேற வேற துவாக்கள் என்ன நிறைய தெரியாமல் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யறது, ஒரு குழுவாக வச்சு, அதுதான் தர்பியா, ஒரு குழுவை வச்சு ஒரு ஆளை விட்டு சொல்லி கொடுத்து எல்லாரும் சொல்லுங்க, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா சொல்லு, நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு. கடைசி அந்த தர்பியால வந்து வெளியே போகும்போது ஒரு துவாவாவது மனப்பாடம் பண்ணிட்டு போறாருல. நேற்று வரையும் அந்த துவா தெரியாது, இன்னைக்கு அந்த பயிற்சியில வந்து அந்த துவாவை மனனம் செய்து விட்டு வெளியே போகிறார். இதுதான் தர்பியா நடத்துவதனுடைய ஒரு வெற்றி என்பது இதுல ஒண்ணுல தான் இருக்கு. இதே அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா அப்படிங்கக்கூடிய இந்த மாதிரி துவாக்களை அவர் பயான்ல கேட்டிருக்கலாம், அல்லது வேற வேற விஷயங்கள்ல அவர் வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் கூட அது மனசுல நிக்காது. நம்ம வழக்கமா உள்ள துவா தானே அப்படின்னு 10ஓடு போனோம்னா விளங்கிட்டு போவார். ஆனா ஒரு சபையில உட்கார்ந்து அதை மனப்பாடம் பண்ணும்போது, ஒரு ஆள் சொல்லி இன்னொரு ஆள் கேட்கும் போது, திரும்ப நம்மளே சொல்லும் போது, 4 பேருக்கு முன்னிலை சொல்லும் போது அது மனசுல ஆழமா பதியும். நீங்க 4 பேருக்கு முன்னால சொல்லி பாருங்களேன், மனசுல அப்படியே ஆழமா பதியும். தனிமையில உட்கார்ந்துக்கிட்டு அதை சொல்வதை விட 4 பேருக்கு முன்னால சொல்லும் போது நல்ல ரெஸ்பான்ஸ் அதுல இருக்கும். அப்ப அதனால இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன தலைப்பு எடுத்தாலும் சரி, அல்லது என்ன செய்திகள் சொன்னதா இருந்தாலும் சரி, ஒரு தர்பியா என்று வருகின்ற பொழுது அதுக்குன்னு ஒரு பயிற்சி எடுக்கக்கூடிய விதமாக வரணும். அதே மாதிரி நடத்தக்கூடிய சகோதரர்களும் அந்த விதத்தில் நடத்தினா நிறைய விஷயங்களை நம்ம படிக்கலாம், தெரியாத செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் என்பதை ஒரு தகவலாக சொல்லிக்கொண்டு இப்ப எனக்கு உண்டான தலைப்புக்கு வாரேன். இப்ப இதுல வந்து கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய நிலையில இல்லை, நீங்களும் அதுக்கு வந்திருக்க தயாரா வந்திருக்க மாட்டீங்க. சமரசமில்லா சத்திய கொள்கை அப்படிங்கக்கூடிய இந்த தலைப்புல உண்மையிலேயே பயிற்சி கொடுக்கறதா இருந்தால் பெண்கள்கிட்டையும் சரி ஆண்கள்கிட்டையும் சரி எந்திரிச்சு சொல்லம்மா, என்ன சமரசமில்லா சத்திய கொள்கைன்னா என்ன, நான் சொல்லி தரக்கூடாது, உங்கள்கிட்ட இருந்து கேட்கணும். அதுல நீங்க தப்பாக சொல்லலாம், சரியாக சொல்லலாம். தப்பாக சொன்னால் இல்ல இப்படி பதில மாத்திக்கிடுங்க, இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்கணும், நான் பதில் அப்படி இருக்கணும். அப்படி சொல்லும் போது அல்லாஹ்வுடைய கிருபையினால நிறைய விஷயங்கள் தெரியலாம். சரியா இருந்தாலும் இப்ப நான் அந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது தானே, அதுக்கு நீங்க தயாரா வந்திருக்க மாட்டீங்க என்ற கருத்துல சில செய்திகளை ஒரு பாடமாகவே நான் நடத்துகிறேன். முடிஞ்ச அளவிற்கு அதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சுக்கிடுங்க, வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு அதை நம்ம முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். சமரசம் இல்லா சத்திய கொள்கை அப்படிங்கிறது நம்முடைய ஏகத்துவ கொள்கை, தௌஹீது கொள்கைக்கு அது சொல்லப்படும். உலகத்துல எத்தனையோ மத கோட்பாடுகள் இருக்கிறது, சித்தாந்தங்கள் இருக்கிறது, கொள்கைகள் இருக்கிறது. கோடான கோடி கொள்கை, கோடான கோடி சித்தாந்தங்கள், ஏராளமான மத நம்பிக்கைகள் எல்லாமே இருக்கிறது. மதமற்றவர்களும் இருக்கிறார்கள். எந்த கொள்கையை, இஸ்லாத்தை தாண்டி வேற எந்த கொள்கையை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அந்த சித்தாந்தத்தில் வந்து சமரசம் இருக்கும், ஒரு பிளெக்சிபிள் இருக்கும். இஸ்லாமிய கொள்கை, இஸ்லாமிய சித்தாந்தத்தில் மட்டும்தான் இந்த பிளெக்சிபிள் என்ற சமரசம் என்ற நிலையே இருக்காது. நீங்க தனிமையில உட்கார்ந்து கொஞ்சம் எல்லா மதத்தையும் எல்லா சித்தாந்தத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதை கடைபிடிக்கக்கூடிய மக்களையும் நீங்க பாருங்க, எல்லாத்திலையுமே பிளெக்சிபிளா தான் போய்கிட்டே இருப்பாங்க. இஸ்லாம் மாத்திரம்தான் ஒரு கொள்கையை சொல்கிறது, அந்த கொள்கையில வந்து எந்த விதமான மாச்சரியங்களும் அல்லது எந்த விதமான சமரசமும் இருக்காது. இஸ்லாத்துல மட்டும்தான். உலகத்துல எல்லா கொள்கையிலையும் சமரசம் இருக்கும், எல்லா கோட்பாடுகளையும் சமரசம் இருக்கும். இஸ்லாமிய கொள்கையில மாத்திரம்தான் நீங்க சமரசம் என்ற ஒரு நிலையை பார்க்கவே இயலாது. அதுக்கு பெரிய ஆதாரம் வேண்டாம். இஸ்லாத்தினுடைய
கலிமா நாம சொல்லுவோமா இல்லையா, லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த வார்த்தையே உங்களுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. எடுத்த எடுப்புல இஸ்லாம் என்ன சொல்லுது? எல்லா இறை தூதர்களும் பிரச்சாரம் பண்ண கொள்கை, இறைவன் நபிமார்களை அனுப்பி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய ஒரு கொள்கை. அது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானா இல்லையா, தெரிந்து கொள்ளுங்கள் வணக்கத்துக்குரிய இறைவன் கடவுள் என்றால் அல்லாஹ் ஒருத்தன் தான். அந்த வார்த்தையினுடைய போக்கும் அந்த வார்த்தை சொல்லக்கூடிய கருத்தையும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மண்டையில குட்டிக்கிட்டு சொல்ற மாதிரி இருக்கும். கடவுள் அப்படின்னு நீ சொல்றியா, அல்லாஹ் தான். அல்லாஹ்வை தவிர வேற எதுவுமே கடவுள் இல்லை. அந்த வார்த்தையை கொஞ்சம் அப்படியே சொல்லி சொல்லி பாருங்க. நான் தாண்டா மனுஷன், வேற எவனும் மனுஷன் இல்லை அப்படின்னா, நான் ஒருத்தன் தான், வேற எவனையும் மனுஷனா மதிக்க மாட்டேன் அப்படிங்கிற கருத்து வருதா இல்லையா? அந்த ஸ்டைல்ல இறைவன் சொல்லுகிறான், நான் ஒருத்தன் தான் கடவுள், வேற எவனும் கடவுள் இல்லை. அது நீ ஏத்துக்க. இஸ்லாத்துக்கு நீ வருவதாக இருந்தாலேயே, இந்த சித்தாந்தத்தை நீ ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலேயே, முதல் விஷயம் என்ன தெரியுமா? கடவுள் கொள்கை. அந்த கடவுள் தன்மை யார்கிட்ட இருக்கு தெரியுமா? என்கிட்ட மட்டும்தான் இருக்கிறது. கடவுளுடைய சாயல், கடவுள் தன்மையினுடைய ஒரு சின்ன குணாதிசயம், கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிஃபத்து வேற எவன்ட்டையும் இல்லை. கடவுள் அல்லாத, அல்லாஹ் அல்லாத வேற எவன்ட்டையும் இல்லை. நீ ஏத்துக்கிறியா? இந்த கொள்கைக்கு நீ வாரியா? இப்படிதான் இஸ்லாம் ஃபர்ஸ்ட் நம்மளை அழைக்கிறது. அந்த வார்த்தையே சமரசத்துக்கு இடமே இல்லை. நீங்க இத அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்த கொள்கைகளை நீங்க பாருங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதவாதிகளுடைய கொள்கை அல்லது மதமே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய கொள்கை, கம்யூனிஸ்ட் போன்ற சித்தாந்தங்கள் எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாருங்க. அதுல ஒரு கொள்கை என்று சொல்வாங்க, ஆனால் பிளெக்சிபிளா தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாருங்களேன், இந்து மதம் எதனாலும் வணங்கலாம் அப்படிம்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுடைய பல்வேறு கடவுளை வணங்குவாங்க. கடவுளை மட்டும் வணங்க மாட்டாங்க, கடவுளா கருதப்படக்கூடிய எல்லாத்தையும் வணங்குவாங்க. தேவைப்பட்டால் மனுஷனை வணங்குவாங்க, பெற்றோர்களை வணங்குவாங்க, எதனாலும் வணங்குவாங்க. ஏன் ஏன் அப்படி இருக்குதுன்னா ஒரு வரையறை இல்லை. அந்த கொள்கையில சித்தாந்தத்தில் இவ்வளவுதான், இதைத்தான் வணங்கணும், இதை வணங்கக்கூடாது அப்படின்னு வரையறை எதுவுமே இல்லை. எதனாலும் வணங்கலாம். அதனால என்ன செய்வாங்கன்னா, சில பேர் பள்ளிவாசலுக்கு அல்லாஹ்வே வணங்குவாங்க. யார்? இந்து மக்களை சொல்றேன். சில பேர் தர்கால போய் தர்காவே வணங்குவாங்க. பள்ளிவாசல் அல்லாஹ்வே வணங்குவாங்க, தர்காவே வணங்குவாங்க. வணங்கிட்டு அடுத்தாக்குல நம்மள்ட்ட ஒரு கேள்வியும் கேட்பாங்க. என்ன கேள்வி தெரியுமா? நாங்க பள்ளிவாசல்ல அல்லாஹ்வை வணங்குறோம்ல, நீங்க எங்க கோயில்ல எங்களை வணங்கினா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த கேள்வி நாம் அதாவது வலதுசாரிகளை பற்றி நாம் பேசல. சாதாரணமாக நம்மோடு நட்போடு இருக்கிறாங்களே இந்து சகோதரர்கள், அவங்களுடைய நிலையை சொல்றேன். அவங்களுடைய நிலையை நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயும் போய் வணங்குவாங்க, எங்கனாலும் வருவாங்க. அதை வைத்துக் கொண்டு நம்மள்ட்ட அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நான் இப்படி வரேன்ல, நீங்களும் வர வேண்டிதானே. நம்ம சில நேரங்களில் பதில் சொல்ல முடியாம அப்படியே திணறுவோம். நம்ம போய் அங்க வணங்கவும் மாட்டோம். இதுதானே யதார்த்தம். ஆனா ஏன் வணங்க மாட்டோம்? ஏன் அவங்க வர்ற மாதிரி நம்ம இருக்க மாட்டேங்கிறோம்? அவங்க கொள்கையில பிளெக்சிபிள் இருக்கிறது, சமரசம் இருக்கிறது. நம்ம இதுல சமரசம் இல்லை. இதுதான், வேற ஒண்ணுமே இல்லையா. சமரசம் அவங்கள்ட்ட இருக்கிறது, நம்மள்ட்ட இல்லை. ஆனா உலகத்துல எல்லாரையும் நீங்க பார்த்தீர்கள் என்றால் அவங்கள்ட்ட இந்த சமரசம் இருக்கத்தான் செய்யும். நம்ம மட்டும்தான் விதிவிலக்கு. அதனாலதான் இன்னைக்கு உலகத்துல மிக கடுமையாக எதிர்க்கப்படக்கூடிய மதம் என்றால் இஸ்லாம் மட்டும்தான். எல்லாராலையும் எதிர்க்கப்படுது. ஏன் எதிர்க்கிறாங்க? ஆமாப்பா, நீ கொண்ட கொள்கையில கரெக்டா இருக்கிற, கொஞ்சம் கூட வளைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிற. எல்லாரும் வளைஞ்சு கொடுக்குறாங்க, நீ மட்டும் வளைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிற. அதனாலதான் உலகத்துல இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு அவ்வளவு கடுமையான எதிர்ப்பு, அவ்வளவு கடுமையான தொல்லைகள் எல்லாமே இன்னைக்கும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு அது ஒரு காரணம். சமரசம் இல்லைங்கிறது தான் காரணம். ஏன்னா அவங்க எல்லாருமே சமரசத்துல இருக்கிறாங்க. அதனாலதான் மோடி போய் சர்ச்சில் போய் அவர் வழிபாடு பண்றாரு, கோயிலில் போய் வழிபாடு பண்ணுவாரு,
அங்க போனா இந்து பாரு, இங்க வந்தா கிறிஸ்துவம் பாரு. அவர் மத நம்பிக்கையில உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு இங்கேயும் போறாரு அங்கேயும் போறாரு. முஸ்லிம்களை யாரும் அப்படி போவாங்களா? போனா முஸ்லிம் என்று நீங்க சொல்லுவீங்களா? அப்படி போவாங்க சில பேர், முஸ்லிம் பேர் தாங்கி தான் போவாங்களே தவிர முஸ்லிம் இல்லைன்றுவோம். அப்ப இத மாதிரி எல்லாரையும் நீங்க பாருங்க, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு. அதே மாதிரி நாத்தியர்கள், அவங்க கொள்கை கடவுளை இல்லை அப்படிம்பாங்க. கடைசி பெரியாரையே வணங்குவாங்க. அப்படி கை எடுத்து கும்புறாங்களா இல்லையா? கண்ணு முன்னால பெரியார் சிலையில போய் மாலையை போட்டுட்டு கை எடுத்து கும்பிடுறாங்க. என்னப்பா கடவுளை இல்லை, யாரும் வழிபாடு செய்ய தேவையில்லைன்னு, அப்புறம் எதுக்கு போய் வழிபாடு பண்ணணும்? இதுதான் சமரசம். எல்லா விதத்திலையும் சமரசம் நீங்க இருக்கும். எந்த கொள்கை நீங்க எடுத்து பார்த்தாலும் இதுவும் சரி அதுவும் சரியும்பாங்க. இவங்க கொள்கையில கரெக்டா இருந்தாலும் கூட அதுவும் சரியான கொள்கைதாப்பா அப்படிம்பாங்க. நம்மள்கிட்ட மட்டும்தான் அது இல்லாத காரணத்தினாலதான் எல்லாருமே மிக கடுமையாக எதிர்க்கிறாங்க. நம்மள்கிட்ட கேள்வியும் கேட்கிறாங்க. என்ன கேள்வி? நீங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கிறீங்க, சரி சரின்ட்டு போக வேண்டியதானே அப்படிங்கக்கூடிய கேள்வியை நம்மள்கிட்டையும் கேட்கிறாங்க. நம்ம அதுல மாற்றம் சொல்லிடுவோம். இது ஒரு விஷயம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சுன்ன ஜமாத்து கொள்கை தௌஹீது கொள்கை இப்ப நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோமா இல்லையா? இதுலயும் பாருங்க சேம் இதே மாதிரி இருக்கும். இந்த சுன்ன ஜமாத்து அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் சரியுமா. அல்லாஹ் ரசூலை ஏத்துக்கிட்டு அல்லாஹ் ரசூலை தான் பின்பற்றணும், ரைட்டு, அதுவும் கரெக்டு. மதுஹபை பின்பற்ற வேண்டும், அதுவும் கரெக்டு. இமாம்கள் சொல்லக்கூடியதான் மார்க்கத்தினுடைய மூல ஆதாரம், அதுவும் கரெக்டு. எங்க அசரத்தை என்ன சொன்னாரோ அதுதான் சரி, அதுவும் கரெக்டு. இல்லப்ப எங்க ஜமாத்துக்காரங்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, அதுவும் சரி இப்படின்ட்டு தலையாடிக்கிட்டே இருப்பான். நம்ம என்ன செய்வோம்? குர்ஆன் ஹதீஸ் தொழணுமா, ரசூலா எப்படி தொழுதாங்களோ அப்படி தொழுவு. இல்ல எங்க அபு ஹனீஃபா இமாம் நல்ல மனுஷன், அவரை தனியாவை, அவரை போய் தொந்தரவு பண்ணாத. அவர் வாழ்ந்தாரு, மார்க்கத்தை சொன்னாரு, அவரு இறந்து போயிட்டாரு, விடு. அவரு செய்த நன்மைக்கு அல்லாஹ் அவருக்கு கூலி கொடுக்க போறான், அவர் எதுக்கு இங்க தீட்டுவார அப்படின்னு நம்ம இல்லைங்க. கொஞ்சம் நீங்க அந்த பெரிய அறிஞர் தானே, அறிஞர் என்ற அடிப்படையில் அந்த கருத்தையாவது ஏத்துக்கலாம்ல அப்படிம்பாங்க. இல்லைங்க ஏத்துக்கணும்னு குர்ஆன்ல எங்கெங்க இருக்குது, ஹதீஸ்ல எங்க இருக்குது? ஆமா இவர் பெரிய குர்ஆனை படிச்சுட்டார் அப்படிங்கிறான். நம்ம வேற என்ன சொல்லிட்டோம்? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதில் சமரசம் பண்ணாத, அதுலதான் நாங்க நிப்போம் அப்படிங்கறதுல கரெக்டா இருந்தா சுன்ன ஜமாத்துக்கு அவ்வளவு கோபம் வருது. அந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது. அதனாலதான் நம்மளுக்கு இன்னொரு பேரெல்லாம் வச்சிருக்கிறானுவ. இவனும் மோடி முட்டி அப்படிம்பான் நம்மள. சில பேர் என்னன்னா என்ன சொன்னானா அதுலயே தான் நிப்பான், கொஞ்சம் கூட வளைஞ்சு கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறான். இப்ப வளைஞ்சு கொடுக்க கூடாதுன்னு இஸ்லாத்தினுடைய கொள்கை, ஏன் கொள்கையாது? நீ எந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிறையோ அந்த மார்க்கத்துல தான் இந்த சித்தாந்தம் இருக்கிறது. அப்ப அப்படி இருக்கும்போது அதைத்தான் நான் பின்பற்றுவேன். அதை விட்டு போட்டு நீ வளைஞ்சு கொடுக்கறதுக்காக வேண்டி நான் என்னையே வளைய சொல்றேன். நிறைய பேர் நீங்க பாங்க, மூத்தாயிட்டாங்க, பாத்தியா ஓதணுமா, ஓது. மௌலூது ஓதணுமா, ஓது. நம்ம அம்மா இறந்தாலும் சரி, வாப்பா இறந்தாலும் சரி, மனைவி இறந்தாலும் சரி, கணவன் இறந்தாலும் சரி, அல்லாஹ் ரசூல் இறுதி கடமை எதை செய்ய சொன்னாங்களோ அதைத்தான் செய்வேன், அதை தாண்டி எதையும் செய்ய மாட்டேன். உடனே குடும்பத்தில இருந்து 4 பேர் வருவாங்க. குடும்பத்தில் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நீ மட்டும் என்ன பாத்தியா ஓத மாட்டேன்னு வரானா? நம்மள ஒரு அரகுற தௌஹீது இருக்கும். அவன் என்ன செய்வான் தெரியுமா? சரி சரி அவன் ஓதிட்டு போறான், நானும் பக்கத்துல வேணா இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த சமரசத்துல போயிருவாங்க. நம்ம போக மாட்டோமா? குடும்பத்துல நம்மள்கிட்ட மட்டும் கடுமையான ஒரு வெறுப்பை காட்டுவாங்க. கொள்கையில கரெக்டா இருந்தால் அங்கே வெறுப்பு வருகிறது. சமரசம் செஞ்சுட்டான்னு வைங்களேன், அவன் எல்லாத்தையும் சரின்னுக்கிடுவான். உலகத்திலே ரொம்ப டேஞ்சர் என்ன தெரியுமா? இவன் கொள்கையில கரெக்டா இருப்பான் என்றால் அது டேஞ்சர் இல்லை, அதுதான் சரியான பேச்சு. நம்ம பிற மக்கள்கிட்ட இருந்து அவன் எதுக்குனாலும் வளைஞ்சு கொடுப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லைப்பா, சரி சரின்ட்டு போயிருவான்ப்பா, எல்லாத்துக்கும் சரி சரின்ட்டு போயிருவாப்பா கொள்கை விஷயத்தில எல்லாம் அப்படின்னு சொன்னா அதுதான் பெரிய டேஞ்சர்னு அர்த்தம். நம்மள்கிட்ட உறுதிப்பாடு இல்லை, கொள்கையை புரியவில்லை அப்படின்னு அதுக்கு அர்த்தம். கொள்கையில நான் கரெக்டா இருப்பேன், விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அதுதான் கரெக்டான ஒரு நிலைப்பாடு. மற்ற விஷயத்துல விட்டு கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. சொத்தா போப்பா எடுத்துட்டு போ, அவ்வளவுதானே, என்ன வேணும் உனக்கு, அதுல பிரச்சனை இல்லை. கொடுக்கல் வாங்கல்ல அவன் 10,000 ரூபாய் தந்தாங்கிறான், இல்ல 15,000 ரூபாய் இருக்குது, சரி என்னவோ விட்டுட்டு போ, அதுல பிரச்சனை இல்லை.
அல்லது ஒரு வியாபாரத்தில் அவன் 10 ரூபாய் கேட்கறான், நம்ம 15 ரூபாங்கிறோம், சரிப்பா ஏதாவது ஒன்று வச்சுக்க அப்படின்னு விட்டு, அதுல என்ன பிளெக்சிபிள் இருக்குது இஸ்லாத்துல? அதுல என்ன மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு ஆள் திட்டான், ஏப்பா என்ன திட்டின, நான் திரும்ப பதிலுக்கு திட்டுவேன், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், மன்னிச்சு விடுறேன், போ. அடிச்சுட்டான், சரி மன்னிச்சிடுறேன். இதுல எல்லாம் எல்லாத்துலயும் பிளெக்சிபிள் இருக்கும். எதுல மட்டும் இருக்காது? கொள்கையில மட்டும் இந்த சமரசம் என்பது இஸ்லாத்திலே இல்லவே இல்லை. இதுக்கு தான் இந்த உதாரணங்களை சொல்கிறேன். உலக லெவல்ல எல்லா சித்தாந்தையும் நீங்க எடுத்து பாருங்க, இஸ்லாத்தினுடைய கொள்கை நீங்க எடுத்து பாருங்க, எல்லாத்திலையுமே சமரசம் இருக்கும். இஸ்லாத்துல சமரசமே இருக்காது. உலகத்துல இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்ல நீங்க தௌஹீது கொள்கையை எடுத்து பாருங்க, அங்கே சமரசம் இருக்காது. பிற கொள்கைகளை, முஸ்லீம்கள்ல பிற கொள்கைகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க எல்லாத்திலையுமே சமரசம் இருக்கும். அதனாலதான் இந்த தலைப்பே தந்தாங்க, சமரசம் இல்லாத சத்திய கொள்கை அப்படின்னு. இது தருவது காரணம் என்னன்னா, நீங்க குர்ஆன் ஹதீஸை விட்டுட்டு தௌஹீதை விட்டு வேற எந்த கொள்கை எடுத்துட்டாலும் அதிலே சமரசம் இருக்கும். யாருக்குன்னா நீ வளைஞ்சு கொடுத்துரு அப்படின்னு இருக்கும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த நிலையே இருக்காது. உதாரணத்திற்கு நீங்க இந்த மதஹப் கொள்கையை நீங்க எடுத்து பாருங்களேன், சுன்ன ஜமாத்துடைய கொள்கையை நீங்க எடுத்து பாருங்களேன். ஒரு ஆள் தர்கா கூடும் பாரு, இன்னொரு ஆள் தர்கா கூடாம பாரு, அவங்க இல்லைங்க. ஆனா தர்கா கூடும் சொல்லக்கூடிய ஆட்கள், தர்கா கூடாது என்று சொல்லக்கூடிய ஆட்கள் ரெண்டு பேருமே சுன்ன ஜமாத்துல இருக்கத்தான் செய்யறாங்க. இந்த ரெண்டு பேருமே என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, தர்கா வழிபாடு செய்யக்கூடியவங்க அது கூடும் என்று பேசக்கூடியவங்க அதை கொஞ்சம் கூடுதலா எடுப்பாங்க. இந்த தர்கா கூடாதுன்னு சொல்றாங்களா இல்லையா, அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்மள மாதிரி கடுமையாக எதிர்க்கவே மாட்டாங்க. சரி ரைட், அது அவன் கொள்கைப்பா அப்படின்ட்டு போயிடுறாங்க. இதுதான் எந்த கொள்கை நீங்க எடுத்து பார்த்தா, தௌஹீதை தவிர வேற எந்த கொள்கை நீங்க எடுத்து பார்த்தாலும் அதிலே சமரசம் இருக்கும், இங்கே சமரசம் இருக்காது. இதை புரிஞ்சுக்கிடுங்க. இப்படி நான் சொல்வதற்கு போற போக்கில் சொல்லிட்டு போறேன்னு நீங்க நினைக்க கூடாது. ஏராளமான ஆதாரங்கள் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு செய்தி, நிறைய செய்திகள் நீங்க படிச்சும் இருப்பீங்க. அதுல ஒவ்வொரு செய்தியா நீங்க பாருங்களேன், எப்படி இஸ்லாம் முஸ்லிம்களை வளர்க்கிறது. இந்த கொள்கையில நீ கரெக்டா இரு, சமரசம் பண்ணாத அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயத்தையா இஸ்லாம் சொல்லி தருது. அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மைமூனா பின்த் கருதம் எங்கக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்லி தராங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி நதர்து அன் அன்ஹர பி புவானா, அல்லாஹ்வின் தூதரே, புவானா என்ற இடத்துல நான் ஒரு பிராணியை அறுத்து பலியிட வேண்டும் என்று நேர்த்திக்கடன் வைத்திருக்கிறேன். அந்த இடத்துல போய் அறுத்து பலியிடணும் அப்படின்னு என்னுடைய நேர்த்திக்கடன், என்னுடைய நியத். அப்ப நான் போய் அங்க அறுத்து பலியிடலாமா? அவனே ரசூலா கேட்கிறாங்க, அபிஹா வசனுன் அம் தாகியத்துன், அந்த இடத்துல சிலைகள் எதுவும் இருக்கிறதா அல்லது பிற வழிபாட்டு ஸ்தலங்கள் எதுவும் அங்கே இருக்கிறதா? அப்ப அவங்க சொல்றாங்க, கால இல்ல, அப்படி எதுவுமே இல்ல அப்படின்னோடனே ரசூலா சொல்றாங்க, ஊஃபி பி நதிரி, அப்போ உன்னுடைய நேர்த்திக்கடனை நீ அங்க நிறைவேற்று. இந்த செய்தி ஆரம்பத்தில இருந்து நம்ம கேட்டிருப்போம். தௌஹீதினுடைய ஆரம்பத்துல பழைய சகோதரர்களாக இருந்தால் இந்த ஹதீஸை நீங்க கேட்டிருப்பீங்க. புவானா என்ற இடத்துல அறுத்து பலியிடலாமா? அப்ப ரசூலா இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கப்புறம் அனுமதி கொடுக்கறாங்க அப்படிங்கக்கூடிய இந்த தகவலை கேட்டிருப்போம். ஆனா மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவுள் ஒருத்தன் என்று பிரச்சாரம் பண்ணாங்க. பிரச்சாரம் பண்ணிட்டு அந்த கடவுளுடைய சாயல்ல யாரெல்லாம் மதிக்கப்படுகிறார்களோ அங்க போய் உன்னுடைய வணக்கத்தை கூட செய்யாத, வணக்கம் செய்வதற்கு கூட அந்த இடம் தகுதி இல்லை. உன்னுடைய வணக்கம் நீ அல்லாஹ் தான் வணங்குற, அல்லாஹ்வை வணங்குவதாக இருந்தாலும் பிற மத வணக்க வழிபாடுகள் இருக்கக்கூடிய அவங்களுடைய தெய்வங்கள் வழிபடக்கூடிய அந்த இடத்துல போய் உன்னுடைய வழிபாடை நீ வைக்காத. ஏன்? அந்த சாயல் வந்துடக்கூடாது. கொள்கையில சமரசம் இல்லாம ரசூலுல்லா இப்படித்தான் வளர்த்தாங்க அன்னைக்கு நபி தோழர்களை. கொஞ்சம் கூட சமரசம், நீ அல்லாஹ் மட்டும் தானே வணங்குற, அல்லாஹ்வை எங்க போய் வணங்கணுமோ அங்க போய் வணங்கு. இறைவன் வழிபாடுக்குரிய இறைவனுடைய இடம் பைத்துல்லா இருக்குதுல்ல, அல்லாஹ்வுடைய வீடுகள், இல்லங்கள், பள்ளிவாசல் அல்லது பொது இடங்கள், எங்கனால் நீ அல்லாஹ்வை வணங்கு. ஆனால் இன்னொரு தெய்வங்கள் வழிபாடு செய்யப்படுகின்ற அந்த இடத்துல போய் நீ வழிபாடு செய்யலாமா? நீ வழிபாடு செய்யக்கூடாது தானே. ஏன்?
அது அப்படியே போய் அல்லாஹ்வை விட்டுட்டு இன்னைக்கு அல்லாஹ் வணங்குவேன், ஆனா நாளைக்கு என்ன ஆயிரும், அல்லாஹ்வை விட்டுட்டு வேற ஆளை வணங்கக்கூடிய அந்த சாயல் கூட இருக்கக்கூடாது. ஷிர்கினுடைய சாயல் இருக்கக்கூடாது பேசுவோமா இல்லையா? எல்லாம் இந்த அடிப்படையில் தான். அதே மாதிரி வேற வேற ஹதீஸுகள்லையும் இதை மாதிரி சில செய்திகள் இருக்கிறது. என்ன, அதாவது அபூ வாக்கித் அல்-லைசி எங்கக்கூடிய ஒரு நபி தோழர் அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்க ஹுனைன் என்ற யுத்தத்திற்கு நபி தோழர்களோடு ரசூலுல்லாவோடு எல்லாரும் அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க. போய்கிட்டே இருக்கும்போது நபி இடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, கானலில் குஃபாரி சிதுரத்துன் யஅகுஃபூன இந்தஹா வ யுஅல்லிகூன பிஹா அஸ்லிஹத்தஹும். அல்லாஹ்வின் தூதரே, காஃபிர்களாக நாம இருக்கும்போது அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய இறை நிராகரிப்பாளர்கள் அவங்க இத மாதிரி போருக்கு போறதா இருந்தால் அவங்களுக்குன்னு ஒரு மரம் இருக்கிறது, அதாவது புனிதமிக்க இடம் இருக்கிறது. அந்த மரத்துல அந்த புனிதமிக்க இடத்துல தங்களுடைய ஆயுதங்களை அங்க தொங்க போடுவாங்க, அங்க கொஞ்ச நேரம் தங்கி இருப்பாங்க, ஏத்திகாஃப் இருப்பாங்க. அப்படியே வருது யாத்திகிஃபூன், அவர்கள் யாத்திகிஃபூன், அவர்கள் அங்க கொஞ்ச நேரம் தங்கி இருப்பாங்க. அந்த மரத்தில் ஆயுதங்களை தொங்க போட்டுட்டு அந்த இடத்திலேயே தங்கி அப்படியே அவங்க போருக்கு போனாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அந்த போர்ல ஜெயிப்பாங்க இப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்கிறது. சொல்லிட்டு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இஜஅல் லனா ஸாத் அன்வாத், அவங்களுக்கு புனிதமான இடம் இருப்பது போன்று தங்களுடைய ஆயுதங்களை அங்கே தொங்க விடக்கூடிய ஒரு இடம் இருப்பது போன்று நமக்கும் அது மாதிரி ஒரு இடத்தை காட்டுங்களேன், நமக்கும் அது மாதிரி ஒண்ணு இருந்த மனசு ராகத்தா இருக்கும்ல, அந்த இடத்துல போய் அங்க நம்ம தங்கி அங்க இருந்து புறப்பட்டு போனால் போன காரியம் வெற்றி அடையும்ல அப்படிங்கிறதுக்கு அப்படி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அப்பதான் என்ன பதில் சொன்னாங்க நீங்க பாருங்களேன். அந்த பதிலுடைய வார்த்தை கடுமையான ஒரு வார்த்தை. நபி தோழர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்னப்பா, வல்லதி நப்சி பியதிஹி கமா கால கௌமு மூசா, மூசாவுடைய சமுதாயத்தவர்கள் பேசிய மாதிரி நீங்க என்கிட்ட பேசுறீங்களோ? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இஜஅல் லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா கால இன்னக்கும் கௌமுன் தஜ்ஹலூன். அந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் அப்படியே ஓதி காட்டுதாங்க. மூசா நபியுடைய காலத்தில் நடந்த அந்த நிகழ்வு என்ன? மூசா நபி ஓரிரை கொள்கையை பிரச்சாரம் பண்ணாங்க, எல்லாருமே தௌஹீதுக்கு வந்துட்டாங்க, ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிடுச்சு, ஃபிரௌன் எல்லாம் ஒளிஞ்சு போயிட்டான். அதற்கு பின்னாடி நல்ல நிலைக்கு வந்ததற்கு பின்னாடி தௌஹீத்வாதிகள் மூசா நபியை நம்பியவர்கள் மூசாவிடத்துல கேட்கிறாங்க, மூசாவே, எல்லாரும் பல தெய்வங்களை வழிபாடு பண்றாங்க, நம்ம மட்டும் ஒரே ஒரு ஆளை ஒரே ஒரு கடவுளை வழிபாடு பண்றோம், இது என்ன நல்லாவா இருக்குது? யாரு? மூசா நபியுடைய காலத்தில் வாழ்ந்த தௌஹீத்வாதிகள் பேசிய அந்த பேச்சு எல்லாத்துக்கும் அன்னைக்கு இருந்த சமூகத்துல நிறைய நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பின்னால இஷா ஜமாத் நடைபெறும். சரிதானே? நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு தானே இன்ஷா அல்லாஹ். நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பின்னால இஷா ஜமாத் நடைபெறும்.
அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இப்படி கேட்டோன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மூசா நபி அவங்க சொல்றாங்க, என்னப்பா இன்னக்கும் கௌமுன் தஜ்ஹலூன், நீங்க முட்டாளா இருக்கிறீங்களடா, எந்த கொள்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லி தௌஹீது கொள்கைக்கு வந்துட்டீங்களோ, இப்ப நின்னுக்கிட்டு தௌஹீது வேண்டாம் அந்த ஷிர்க் தான் வேணும் நீங்க நினைக்கிறீங்களே, நீங்க முட்டாளா? அந்த வார்த்தை சும்மா சாதாரண ஒரு வார்த்தை இல்லை. இப்ப நம்மள ஒரு ஆளுன்னு ஒரு ஆளை பார்த்து முட்டா பேல அப்படின்னா எவ்வளவு கோவம் வரும். என்ன இருந்தாலும் நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுங்க. நம்ம சாதாரணமா சொல்லுவோம். ஒரு நபி அந்த மக்கள்கிட்ட அவங்க பேசுறாங்க, என்ன இது தௌஹீது கொள்கைக்கு வந்துட்டு அந்த கொள்கைக்கு போகணுங்கிறிய, அப்ப நீங்க முட்டாள் பெருவுளா அப்படின்னு கேட்கிறாங்க. இத ரசூலுல்லாஹ் நபி தோழர்களுக்கு ஓதி காட்டுதாங்க. என்னப்பா, அவங்களுக்கு ஒரு புனித இடம் இருக்கிறது மாதிரி நமக்கும் புனித இடம் வேணும் நீங்க நினைக்கிறீங்களே, புனித இடம் வேண்டும் என்று நீங்க நினைப்பது என்பது மூசா நபியுடைய சமுதாயத்தவர்கள் மூசா நபியிடத்துல கேட்ட மாதிரில இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கடுமையாக அவங்க கண்டிக்கிறாங்க. இது எதை நம்மளுக்கு அதையும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இன்னொன்னையும் சொல்லுவாங்க. இந்த இடத்துலதான் ரசூலுல்லாஹ் கடுமையா எச்சரிப்பாங்க. இன்னஹா அஸ்ஸுனன், இப்படித்தான் வழிமுறைகள் இருக்கிறது. ஒரு கொள்கை நலிந்து போவதற்கும் ஒரு கொள்கை அழிந்து போவதற்கும் வழிமுறை என்ன தெரியுமா? சமரசம் தான். நீங்க எந்த கொள்கையை அழிக்கணுமோ அழிக்கணும்னு பேசுறாதீங்க, சமரசம் செஞ்சு பாருங்கன்னு பேசுங்க, முடிஞ்சு வச்சு அந்த கொள்கை அழிஞ்சிருங்க. ரசூலுல்லாஹ் அதுங்க சொல்றாங்க, வேற வார்த்தையில சொல்றாங்க, இன்னஹா சுனன், இந்த வழிமுறை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ல தர்கபுன்ன சுனன மன் கான கபுலக்கும் சுன்னத்தன் வ சுன்னத்தன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தினுடைய அந்த வழிமுறைகளை படிப்படியாக நீங்களும் பின்பற்ற போறீங்க. இன்னைக்கும் ரசூலுல்லாஹ் காட்டி தந்த அந்த கொள்கை நம்ம சமூகத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுபட்டு போனதுக்கு என்ன காரணம் நீ நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஷாஃபி இல்லை, ஹனஃபி இல்லை, ஹம்பலி இல்லை, மாலிக் இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் தர்கா இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். நபியுடைய காலகட்டத்தில் மௌலூது இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். நபியுடைய காலகட்டத்தில் இருந்தது என்ன? தௌஹீது மட்டும்தான், ஓரிரை கொள்கை மட்டும்தான் இருந்தது. அப்புறம் எப்படி இவ்வளவும் வந்துச்சு? ஷியா எங்க இருந்து வந்துச்சு? அதே மாதிரி நக்சபந்தியா தரீகாக்கள் எங்க இருந்து வந்துச்சு? எல்லாத்தையும் நீங்க யோசிச்சு பாருங்க. எங்க சமரசம் பண்ணாங்களோ அப்ப அந்த கொள்கை கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிடும். ஆனா இந்த தௌஹீது என்பது இறைவனுடைய கொள்கை என்பதனால, இறைவனை அதை பாதுகாப்பான் என்பதின் காரணத்தினால முஸ்லிம்கள்ல சில பேர் அதுல சமரசம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க முற்பட்டாலும் கூட இறைவன் தன்னுடைய கொள்கைகளை அப்படியே வளர்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த தௌஹீதை பேசக்கூடிய ஆட்களை காலாகாலமும் வச்சுக்கிட்டே இருக்கிறான். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, லாஹிரீனா அலல் ஹக், என்னுடைய சமுதாயத்துல சத்திய கொள்கையில் நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் நாங்க ரசூலுல்லாஹ். இன்னொரு கூட்டம் எப்படி இருக்கும்? சமரசம் பண்ணி அதை அழிச்சுக்கிட்டே இருப்பான். இன்னொரு கூட்டம் அதை எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்கும். அப்படித்தான் வச்சிருக்கிறான். அதனால ஒரு கொள்கை அழியணுமா, ஒரு சித்தாந்தம் அழியணுமா, சமரசம் பண்ணாலே போதும். இத ரசூலுல்லாஹ் இங்க நம்மளுக்கு ஒரு பாடமாக படிப்பினையாக சொல்றாங்க. என்னப்பா, என்ன நீங்க சமரசம் பண்ணதுக்கு வந்திருக்கிறீங்களா? கடவுள் ஒருத்தன் என்று சொல்லும் போது புனிதம் என்பது இறைவன் இறை தூதர் வைத்ததுதான் புனிதம். அதை தாண்டி நீங்க நினைப்பதெல்லாம் புனிதமாக ஆகாது. என்ன அது? அந்த மரத்தை புனிதமாக்கு, இந்த வீட்டை புனிதமாக்கு, அங்க போனா பரக்கத்து கிடைக்கும், இங்க வந்தா பரக்கத்து கிடைக்கும், என்ன நாசமாக்க போறீங்களா? இதுதான் இந்த ஹதீஸினுடைய கருத்து. அதுதான் சமரசம் பண்ணி நீங்க நாசமாக்க போறீங்களா? புனித இடம் என்று அவங்க ஒண்ணு தீர்மானிச்சிருக்கிறாங்கன்னா அதுதானே தப்புன்னு பேசுறீங்க. அப்புறம் என்ன நீ அங்க போன? அது மாதிரி ஒண்ணு வேணும்னு எப்படி நீ விரும்புற? ரசூலுல்லாஹ் மிக கடுமையாக எச்சரிக்கை செய்யறாங்க. இதுல நமக்கு தெரிய வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, கொள்கையில நீ இருந்த அப்படின்னா கொஞ்சம் கூட சமரசம் வைக்காத. இதை மாதிரி பேச்சுக்கள் இருக்கா இல்லையா, அந்த பேச்சுக்கள்லையும் கொள்கை ரீதியாக வருகின்ற பொழுது சமரசம் வரக்கூடாது. நாங்க ரசூலுல்லாஹ் ஒரு குழந்தையினுடைய ஜனாசா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிப்பாங்க, ஒரு குழந்தை இறந்து விட்டது. அந்த குழந்தை இறந்த அந்த ஜனாசாவிற்கு ஆயிஷாவும் போயிருப்பாங்க, ரசூலுல்லாஹும் வந்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் காது பட ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? யா ரசூலல்லாஹ் தூபா லிஹாதா,
அல்லாஹ்வின் தூதரே, இந்த குழந்தைக்கு நற்செய்தி உண்டாகட்டும், இறந்துவிட்ட அந்த குழந்தைக்கு நற்செய்தினா அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து ஒரு அருள் கிடைக்கட்டும் அப்படின்னுட்டு உஸ்வூருன் மின் அசாஃபீரில் ஜன்னா, இந்த குழந்தை சொர்க்கத்தினுடைய சிட்டுக்குருவிகள்ல ஒரு சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக்கும் ஆயிஷா நாயகி பேசுறாங்க. என்ன லாஜிக்கு ஏன் தெரியுமா? இது சொர்க்கத்தினுடைய சிட்டுக்குருவின்னு சொல்றேன். லம் யாமல் சூஅன், இந்த குழந்தை எந்த பாவத்தையும் செஞ்சது இல்லை. ஒலம் யுதிரிக்குஹு, பாவம்னா என்னன்னே தெரியாது. பிள்ளைனா அப்படித்தானே, ஒரு பிறந்த குழந்தைன்னு வச்சுக்கிடுங்களேன், பிறந்த குழந்தை இறந்து விட்டது, அந்த குழந்தைக்கு பாவம்னா என்னன்னு தெரியுமா? உலகமே தெரியலையே, பாவத்தை செஞ்சிருக்குமா? அப்போ பச்சிலன் பாலகன் ஒரு பையன் ஒரு குழந்தை இறந்து விட்டது என்றால் நேர சொர்க்கம் தானே. இந்த அடிப்படையில் இந்த லாஜிக்கை சொல்லி அவங்க சொல்றாங்க சொர்க்கத்தினுடைய ஒரு சிட்டுக்குருவி. ரசூலா அப்படியே பார்க்கறாங்க ஆயிஷாட்ட. ரசூலா நிக்கிறாங்க, ஆயிஷாவை ரசூலா இந்த வார்த்தையை சொன்ன ஆயிஷாவை அப்படியே பார்க்கறாங்க. பார்த்துட்டு ரசூலா கேட்கறாங்க, அவ கைரதாலிக்கு யா ஆயிஷா, வேற எதையாவது நீ பேசக்கூடாதம்மா, என்ன வார்த்தை நீ பேசுற? நம்ம பாஷையில ஆயிஷா நாயகி என்ன பேசிட்டாங்க? தப்பாவா பேசிட்டாங்க? ஜனாசாவை திட்டவா செஞ்சாங்க? இல்லையே, ஜனாசாவுக்கு துவா செஞ்சாங்க. சொர்க்கவாதி என்ற கருத்தில் அவங்க ஒன்ன சொன்னாங்க. இதுல என்ன தப்பு இருக்குது நம்ம பார்வையில? ரசூலா கேட்கிறாங்க, அது ஏன் நீ சொன்ன, அது எதுக்கு, எப்படி நீ சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்கள் ஆயிஷா நாயிட்ட சொல்லிட்டு அவங்க அடுத்த ரசூலா சொல்றாங்க, ஆயிஷாவே, இன்னல்லாஹ ஹலக்கலில் ஜன்னா அஹ்லன், இறைவன் சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்திற்கு என்றே சில பேரை படைச்சிருக்கிறான். இறைவன் சொர்க்கத்துக்கு என்றே சில பேரை படைச்சிருக்கிறான், நரகத்துக்கு என்றே சில பேரை படைச்சு வச்சிருக்கிறான். அது நம்மளுக்கெல்லாம் தெரியாது. குழந்தைதான் சொர்க்கம் போகலாம் என்று சொல்லலாமே தவிர இது சொர்க்கவாதி என்று சொல்வதற்கு உனக்கு யார் உரிமை தந்தா? சொர்க்கத்தை கொடு, கேளு, தப்பு இல்லை. நரகத்தில் இருந்து இந்த குழந்தையை பாதுகாத்துரு, அதை கேளு, தப்பு இல்லை. சொர்க்கத்துக்கு போறதுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும், அதை கேளு, தப்பு இல்லை. சொர்க்கவாசி அப்படின்னு நீ எப்படி தீர்மானிச்ச? ரசூலா கண்டிக்கிறாங்களா இல்லையா? ஏன் உலகத்துல ஒருவரை சொர்க்கவாசி என்று தீர்மானிப்பது இறைவன் சொன்னால் ஓகே. அல்லாஹ்வுடைய தூதர் வஹீயின் அடிப்படையில் இந்த நபித்தோழர் சொர்க்கம், இந்த நபித்தோழர் சொர்க்கம், அபூபக்கர் சொர்க்கம், உமர் சொர்க்கம்னா சொல்லி இருக்கிறாங்க. அதுல அது இறைவனுடைய வஹி, இறைவனுடைய வஹீயின் அடிப்படையில் சொன்னாங்க. ஆனா வஹி இல்லாம நம்ம உட்கார்ந்துட்டு இவர் சொர்க்கவாதி, அவர் சொர்க்கவாதி, இவர் நரகவாதி அப்படி சொல்ல முடியும்? நீ கொள்கையில கை வைக்கிற, கொள்கையை நீ சிதைக்கிற, கொள்கையில நீ சமரசம் பண்ற. அது இறைவன் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல ஓ மூக்கைய நீ நுழைக்கிற. அல்லாஹ்வுல சொர்க்கத்துக்கு ஆளை அனுப்புறான், அவன் சொர்க்கம் இல்ல, அவன் யாரை சொர்க்கத்துக்கு அனுப்புவானோ அவனை அனுப்பிட்டு போறான். நீ நின்னுக்கிட்டு இவர் சொர்க்கவாதி, இவர் சொர்க்கவாதி, ஏன்னா உனக்கு வஹி வந்துச்சா? எப்படி நீ பேச போச்சு? இத ரசூலுல்லா இத கேட்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு சம்பவம், உஸ்மான் இப்னு மல்ஊன் எங்கக்கூடிய ஒரு நபித்தோழர், பெரிய தியாகி. தியாகி என்றால் போர்க்களத்தில் கொலை செய்யப்பட்டு அவர்கள் அங்க சேதம் செய்யப்பட்டாங்க. உஸ்மான் இப்னு மல்ஊன் அவங்களுடைய பாடியை கண்டுபிடிக்க முடியல, யாருடைய பாடி, அந்த அளவுக்கு எதிரிகள் அவருடைய பாடியை சிதைச்சிட்டாங்க. இந்த பஸ் ஆக்சிடென்ட் வந்தா பஸ் ஏறினா பாடியை கண் கொண்டு பார்க்க முடியாத அளவுக்கு சிதைஞ்சு போகுமே, அது மாதிரி கடைசி அவருடைய சகோதரி தான் வந்து பார்க்குறாங்க. அவருடைய இந்த சின்ன விரல் இருக்கு இல்லையா, அதை வச்சு இது என் சகோதரன் தான் சொல்லி அந்த பாடியை கொண்டு வந்து அடக்க போறாங்க. நபி அவர்கள் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் கூட இருக்கிறாங்க. அப்ப எல்லாருமே இருக்கும்போது அங்க வந்து சில பேர் என்ன பேசுறாங்க அப்படிங்க பாத்தீங்கன்னா, உஸ்மான் மல்ஊன் ஷஹீதாக ஆக்கப்பட்டவர், போர்க்களத்தில் கொலை செய்யப்பட்டவர், அவரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னிலையில சொல்லி காட்டுதாங்க. அவர் கஃன் சொல்லி, அவருக்கு கஃன்னா பொதிஞ்சு குளிப்பாட்டி ஜனாசா வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ரசூலா வந்து நிற்கும் போது அங்க சொல்றாங்க, அதாவது இந்த ஜனாசா அல்லாஹ்வுடைய அருள் பொருந்திய ஒரு ஜனாசா, சொர்க்கவாதி என்ற கருத்தில் பேசுறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல கேட்கிறாங்க, ஒமா யுதிரிக்கு அன்னல்லாஹ கது அக்ரமஹு,
அல்லாஹ் இவருக்கு மரியாதை செய்து விட்டான், மிகப்பெரிய ஒரு சங்கையை வழங்கி விட்டான் அப்படின்னு உனக்கு எப்படிப்பா தெரிஞ்சிச்சு? உன்னை சொன்னவர் பதறி அடிச்சுட்டு, அல்லாஹ்வின் தூதரே, இறந்தது உஸ்மான் இப்னு மல்ஊன், போர்க்களத்தில் ஷஹீதாகிட்டார். இவரை அல்லாஹ் தூய்மைப்படுத்தவில்லை என்றால், இவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தவில்லை என்றால், இவரை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பவில்லை என்றால் வேற யாரைத்தான் அல்லாஹ் அனுப்ப போனா? ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவர் கேட்கிறார், என்ன கண்ணு முன்னால ஷஹீதாயிருக்கிறாரு, உடலை புறைக்கு எடுத்துங்க கொண்டு வந்திருக்கிறோம், அப்படி இருக்கக்கூடிய இவர் அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா? இவருக்கு அல்லாஹ் சொர்க்கம் கொடுக்க மாட்டானா? இந்த லாஜிக்க பேசணும்னா அந்த இடத்துலயும் அல்லாஹ்வுடைய தூதரை சொல்றாங்க, உஸ்மான் இப்னு மல்ஊனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அவர் நல்ல மனிதர், அதை தான் நானும் நினைக்கிறேன். அவர் கெட்டவர் என்று நான் சொல்ல வரல, உண்மையிலேயே நல்ல நபி தோழர் தான், தியாகம் பண்ணவர் தான். ஆனா சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர், இறைவன் அவரை அருள் செய்து விட்டான், இறைவனுடைய நிழலில் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்வதற்கு நமக்கு என்ன ரைட் இருக்குது? நாளை மறுமையில எனக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு என்ன நடக்கும் என்று கூட தெரியாது. எனக்கு என்ன நடக்கும் கூட தெரியாதுட்டாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் யாரு? அவங்க சொர்க்கவாதி தான். அவங்களுக்கு தான் அல்லாஹ் இவ்வளவு பெரிய சொர்க்கத்தை வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் வருகிறது. அப்படி முன்னறிவிப்பு செய்யப்பட்ட ரசூலுல்லாஹ்வே என்ன சொல்றாங்க, எனக்கு என்ன நடக்கும்னு தெரியாதப்பா, எனக்கு என்ன நடக்கும்னு. இப்படி இருக்கும்போது இவரை போய் நின்னுக்கிட்டு நீ சொர்க்கவாசி அப்படி இப்படி நீங்க பேசுறீங்களே, சரியா? ஏன் இப்படி ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல கடுமையாக ஏன் கண்டிக்கணும்? கொஞ்சம் கொஞ்சமா சமரசம் ஆயிடக்கூடாது. இவருக்கு பரக்கத்து இருக்குது, இவர் கையால் ஓதி பார்த்தால் எல்லா நோயும் குணமாயிரும், இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா சறுக்கும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் அங்க உடைக்கிறாங்க. யாருக்கும் பரக்கத்துங்கிறது கிடையாது. பரக்கத்துங்கிறது அல்லாஹ்ட்ட இருந்து வரணும். தனி மனுஷன்ட்ட பரக்கத்து கிடையாது, ஒரு மரத்துல பரக்கத்து கிடையாது, ஒரு கொடியில பரக்கத்து கிடையாது, எந்த பொருளுக்கும் பரக்கத்து கிடையாது. இறைவன் சொன்னால் அதுல பரக்கத்து இருக்கும். நம்மளா இதுல பரக்கத்து இருக்கிறது, நம்மளா இதுல அதுல இருக்குது, எப்படி நீ சொல்ல போற? கொள்கை தடமாறுற. பரக்கத்து இருக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தமே வேற. பரக்கத்து இருக்கிறது என்றால் இறைவனுடைய அருள் அங்க இறங்கி அங்க போயாச்சுன்னா அங்க இருந்து எனக்கு எல்லாமே கிடைக்குதுன்னு போய் கடைசி அது கடவுளாக ஆக்கப்பட்டுருவாங்க. கடவுளாக ஆக்கப்படுவதெல்லாம் இப்படித்தான் ஆக்கப்படுவாங்க. நான் புகாரி ஷரீஃப்ல நடக்கா இல்லையா? ரஜப் வந்துருச்சுன்னா புகாரி ஷரீஃப் ஓதுறாங்கல்ல, என்ன நடக்குது? புகாரி ஷரீஃப் ஓதுறாங்களாம். சரி, ஓதுறீங்க. காலையில் கொண்டு போய் தண்ணியை கொண்டு போய் வைக்கணும், அல்லது இரவுல கொண்டு போய் தண்ணியை கொண்டு போய் வைக்கணும், காலையில் போய் தண்ணியை எடுத்துட்டு வரணும். ஏன்? புகாரி ஷரீஃப் ஓதக்கூடிய அந்த மஜ்லிஸ்ல கொண்டு போய் தண்ணியை வைத்து அங்க இருந்து நம்ம அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்தோம்னா பரக்கத்து. இதைத்தான் ரசூலுல்லாஹ் ஒழிச்சாங்க. ரசூலுல்லாஹ் எதை ஒழிச்சாங்க? அந்த போர்க்களத்துடைய சம்பவத்துல ரசூலுல்லாஹ் எதை ஒழிச்சாங்க? இப்ப நீனாக இத பரக்கத்து, அது பரக்கத்து, இது பரக்கத்து, இங்க போய் தண்ணி வச்சா பரக்கத்து, இங்க கொண்டு போய் சாப்பாடு வச்சா பரக்கத்து, இங்க போய் அதை வச்சா பரக்கத்து, இப்படின்னு யாரு தீர்மானிச்சா? ரசூலுல்லாஹ் கண்டிச்ச செயலைத்தான் இன்னைக்கும் புகாரி ஷரீஃப்ங்கிற பேர்ல எந்த புகார்ல இந்த ஹதீஸ் இருக்குதோ அந்த புகாரியை ஓதிக்கிட்டே அதுக்கு மாற்றம், புகாரியை ஓதிக்கிட்டே அதுக்கு நேர் மாற்றம் தான். சரியா? இதுதான் நடக்குது. இத மாதிரி எல்லா விஷயத்திலையும். அப்ப அதனால இத மாதிரி நிறைய விஷயங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் மிக கடுமையாக கண்டிக்கக்கூடியது என்னன்னா, இந்த சமரசம் வச்சுக்கிடாங்க. பேச்சில் சமரசம், கொள்கை ரீதியாக பேசுறீங்கன்னா அதுல சமரசம் வரக்கூடாது. செயல்பாடுகள்ல, கொள்கை ரீதியான செயல்பாடுகள்ல அதுல சமரசம் வரக்கூடாது. இப்படின்னு பல்வேறு செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு இடத்திலையும் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு சம்பவத்தை பாருங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு 3 நபித்தோழர்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு, ஏப்பா நீங்க குறிப்பிட்ட இந்த ஏரியாவுக்கு போங்க, அங்க ஒரு பொம்பளை இருப்பா, அவங்கள்ட்ட ஒரு கடிதம் இருக்கும், அந்த கடிதத்தை நீங்க பறித்து கொண்டு வந்து விடுங்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னா தான் எல்லாமே கரெக்டா இருக்குமே, ஏன்னா அவங்க வஹீயின் அடிப்படையில் தானே சொல்லுவாங்க. இந்த ஏரியாவுல ஊரை தாண்டி மதீனாவை தாண்டி அங்க ஒரு பொம்பளை இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு கடிதம் இருக்குது, தீட்டு வந்துருங்க அப்படின்ட்டாங்க. இதே மாதிரி கரெக்டா இந்த 3 நபித்தோழர்களும் போறாங்க, அந்த பெண்ணை சந்திக்கிறாங்க. சந்திச்ச உடனே கேட்கறாங்க, அம்மா உன்ட கடிதம் இருக்குதா? இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் போய் சொல்ல மாட்டாங்க, உன்ட்ட கடிதம் இருக்குது தா. இல்லை, என்கிட்ட கடிதம் இல்லை. அப்பதான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்களை மிரட்டுவதற்காக வேண்டி, அப்படி என்றால் உன்ட்ட கடிதம் உன்ட்ட தான் இருக்குது, நீ மறைச்சு வச்சிருக்கிற,
தேவைப்பட்டால் நாங்கள் உன்னுடைய ஆடையை உரிந்து விடுவோம். ஏன்னா கடிதம் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நீனா எடுத்து தந்தா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா ஆடையை கழட்டி தான் பார்க்க வேண்டிய ஒரு நிலை வரும் அப்படின்னு மிரட்டின உடனே அந்த பொம்பளை கடிதத்தை எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க. கையில் கொடுத்த உடனே அந்த கடிதத்தை தூக்கிட்டு நேரா ரசூலாட்ட வாராங்க. அந்த கடிதத்தில் என்ன வாசகம் இருக்குது அப்படின்னு சொன்னா, ரசூல்லாவை பற்றி, மதீனாவுல இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பற்றி சில தகவல்களை எதிரிக்கு, அதாவது மக்கத்து காஃபிர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற வாசகம் எல்லாம் அதுல இருக்குது. முஸ்லிம்களுடைய ரகசிய செயல் திட்டங்கள் எல்லாம், ரகசியம்னா வேற இல்ல, அரசாங்கத்தினுடைய ரகசியங்கள் இருக்குமா இல்லையா, அந்த ரகசிய செயல் திட்டங்கள் எல்லாத்தையும் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. உடனே ரசூல்லா கேட்கிறாங்க, இந்த கடிதத்தை எழுதுனது யார்? அந்த பொம்பளை போஸ்ட்மேன் தான், கொண்டுதான் போறாங்க. அப்ப இந்த கடிதத்தை எழுதுனது யாரு அப்படின்னு விசாரிக்கும் போது ஹாத்திப் இப்னு அபி பல்தா எங்கக்கூடிய ஒரு பிரபலியமான ஒரு நபித்தோழர், அவர்தான் இங்க உள்ள ரகசியத்தை கடிதத்தில் பதிவு செய்து அவர்தான் அனுப்புகிறார். உடனே ரசூல்லா ஹாத்திப் இப்னு அபு பல்தாவை கூப்பிடுறாங்க, வா, என்ன வேலை நீ செஞ்சிட்ட? நம்ம நாட்டினுடைய ரகசியத்தை எதிரி நாட்டுக்கு நீ கொடுக்கிற அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பாவமான பாரதூரமான ஒரு செயல், ஏன் நீ செஞ்ச? உடனே எல்லாருமே கோபத்தோட சஹாபாக்கள் இருக்கிறாங்க, நபி அவர்கள் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் இந்த ஹாத்திப் மேல கடுமையான வெறுப்பு, கடுமையான கோபம். என்னடா இது, நம்ம பாஷையில சொல்ல போனாச்சுன்னா ஒரு கருப்பாடு இங்கே இருக்கிறது சொல்லுவோமா இல்லையா, அத மாதிரி அவர் இருக்கிற எல்லாத்துக்கும் கடுமையான கோபம். உடனே அவரு, அல்லாஹ்வின் தூதரே, என் மேல எந்த நடவடிக்கையும் எடுத்துறாதீங்க, நான் ஏன் அந்த கடிதத்தை எழுதினேன் என்பதை என்கிட்ட கொஞ்சம் நிதானமா கேளுங்க. ஏன்னா சபை அப்படியே கொந்தளிச்சு போய் இருக்கிறது. எதிரி இதை மாதிரி கொடுத்துட்டா அது வேற மேட்ரு, நம்மள உள்ள ஒரு ஆளு நம்முடைய ரகசியத்தை எழுதி கொடுக்கிறாருன்னா எவ்வளவு கோபம், எவ்வளவு ஆத்திரம் இருக்கும். அப்படியே சபை ஆத்திரத்தில் இருக்கும் போதுதான் அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, எந்த முடிவும் எந்த நடவடிக்கையும் எடுத்துறாதீங்க, நான் பேசுறதை கொஞ்சம் கேளுங்க. உடனே அவர் சொல்றார், ஹாத்திப் பேசுறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் இஸ்லாத்தை விட்டு குஃபுருக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு அப்படி இதை எழுதலை, உங்களை அவமரியாதை பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இதை எழுதலை. நான் இதை எழுதினது எதுக்கு தெரியுமா? என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே மக்காவில் இருக்கிறாங்க, அது எதிரி நாடு. அங்க என்னுடைய சொத்துக்கள், என்னுடைய சொந்த பந்தங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே இருக்கிறது, அதை நான் பாதுகாக்கணும்ல. அதுக்காக வேண்டித்தான் இங்க இருக்கக்கூடிய ரகசியத்தை அவங்களுக்கு நான் எழுதி கொடுக்கிறேன். அதன் மூலமாக என்னுடைய சொத்து அங்க பாதுகாக்கப்படும், என்னுடைய சொந்த பந்தங்கள் அங்க நிம்மதியாக இருப்பாங்க. அதாவது அவங்களோடு நான் கொஞ்சம் சமரசமாக இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய முஸ்லீமாக இருக்கக்கூடிய நானு அவங்களோடு நான் கொஞ்சம் சமரசமா இருந்துட்டா என் சொத்து பாதுகாக்கப்படும்ல, என் சொந்த பந்தங்கள் நிம்மதியா இருப்பாங்கல்ல. இதுக்குத்தான் யார சொல்லலாம், நான் ஈமானை இழக்கல, உங்களுக்கு துரோகம் பண்ணும் நான் நினைக்கல அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அப்படியே விடுறாங்க, ஒண்ணுமே சொல்லல. பின்னால ஒரு வசனத்தை சொல்லி காட்டுதாங்க. இதுக்கு இடையில அங்க கூடி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாருமே கடுமையான கோபத்துல, அல்லாஹ்வின் தூதரே, ஹாத்திபுடைய கழுத்தை நாங்க வெட்டியே தீருவோம், ஏன்னா துரோகி, நம்ம நாட்டினுடைய ரகசியத்தை அங்க காட்டி கொடுக்கிற பயங்கரமான துரோகி, இவரை வெட்டணும் அப்படிங்கிறாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் ஆறுதல் படுத்ததுக்கு சொன்னாங்க, அவர் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர், அல்லாஹ் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லி இருக்கிறான், அவங்க விரும்பியதை செய்யட்டும் இருக்கிறான். அதனால அவர் ஏதாவது ஒரு தவறு பண்ணி இருப்பார், அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு போதுமானவன், விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஹாத்திபை கூப்பிடுறாங்க, ஹாத்திபே, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை நபி அவர்கள் ஓதி காட்டுதாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தஹிது அதுவி வ அதுவக்கும் அவுலியா, நம்பிக்கை கொண்டவர்களே, என்னுடைய எதிரியையும் அல்லாஹ்வுடைய எதிரியையும் நீங்கள் நண்பராக எடுத்துக்கொள்ளாதீர்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தஹிது அதுவி வ அதுவக்கும், உங்களுடைய எதிரியையும் என்னுடைய எதிரியையும் நண்பராக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு இறைவன் சொல்லி இருக்கிறான்லப்பா. மக்கத்து காஃபிர்கள் அவங்க அபூஜஹல், உத்பா வகைராக்கள் அல்லாஹ்வுக்கும் எதிரி, முஸ்லிம்களுக்கும் எதிரி, நம்மளை அழிக்கணும்னு திட்டம் போடுறான். உனக்கும் எதிரி, இறைவனுக்கும் எதிரியா இருக்கக்கூடியவரை நீ எப்படி அவங்கள்ட்ட இருந்து ஒரு நேர்மையை நீ எதிர்பார்க்கிற?
ஒரு சலுகையை நீ எப்படி எதிர்பார்க்க முடியும்? உன்னுடைய சொத்துக்கள், குடும்பங்கள் அவங்க பாதுகாப்பாங்க அப்படின்னு உன்னால எப்படி நம்ப முடியுது? அல்லாஹ் தடுத்துல இருக்கிறான். குர்ஆன்ல தடுத்த ஒன்றை நீ செய்கிற. சமரசம் கூடாது, கொள்கையில கரெக்டா இரு என்று இறைவன் சொன்னதை நீ மீறிட்டியப்பா அப்படின்னு இந்த வசனத்தை ஓதி காட்டி ரசூலுல்லாஹ் அவரை அப்படியே விட்டுருதாங்க. ரசூலுல்லாஹ் விட்டதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்டார். அதுதான், வேற காரணம்லாம் கிடையாது. இப்ப இதுலயும் நீங்க பார்த்தீர்கள் என்றால் அந்த நபித்தோழர் கொஞ்சம் அப்படி பிளெக்சிபிளா நடக்கணும் தான் நினைக்கிறார். ஆனா ரசூலுல்லாஹ் அதைத்தான் கடுமையா கண்டிக்கிறாங்க. எங்கெல்லாம் பிளெக்சிபிள் விடுபடுகிறதோ, அடிபடுகிறதோ அங்கே கொள்கை நிலைத்து நிற்கும். எங்களெல்லாம் இந்த சமரசம் மேலோங்கி இருக்கிறதோ அங்கெல்லாம் கொள்கை அது தகர்ந்து விடும். இப்ப நமக்கு என்ன வேணும்? சமரசம் இல்லாத இந்த இஸ்லாமிய சத்திய கொள்கை வேணுமா, அல்லது இந்த சத்திய கொள்கையில அதுவும் சரி இதுவும் சரி, பாத்தியாவும் ஓதலாம், மௌலதும் ஓதலாம், புகாரி ஷரீஃபும் அந்த திருவிழாவை கொண்டாடலாம், கொண்டாடக்கூடியவன் கொண்டாடிக்கிட்டோம், சரி நானும் அப்படியே தலையை காட்டிட்டு வாரேன், திருமண விஷயமா அங்கேயும் கொஞ்சம் அப்படி இங்க இப்படி, எது வேணும்? இஸ்லாத்தை நான் சொல்லிட்டேன். குர்ஆன் ஹதீஸை நீங்க பாத்தீங்கன்னா கொள்கையில சமரசம் என்பதே கிடையாது. அதுக்கு பேர் தான் தௌஹீத் கொள்கை. மற்ற விஷயத்துல கொள்கை அல்லாத வேற வேற விஷயங்கள்ல நீங்க எவ்வளவு நாள் விட்டு கொடுங்க, அதுல பிரச்சனையே கிடையாது. குடும்பத்துல என்ன நாள் நீங்க பண்ணிக்கிடுங்க, அதுல பிளெக்சிபிளா தான் இருக்கணும். வியாபாரத்துல, தொழில, இந்த குடும்ப விஷயத்துல கொள்கைன்னு வந்துருச்சுன்னா, குர்ஆன் ஹதீஸ்னு வந்துருச்சுன்னா அதுல சமரசம் என்பதே இல்லை. இதுதான் இஸ்லாம் சொல்லுது. இப்ப நம்மள எத்தனை பேரு ஒரு திருமணம் வந்துட்டா எங்க எல்லாம் சாயிரும்? கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க சிந்தனைக்கே விட்டுருந்தேன், உங்க சிந்தனைக்கே விட்டுருந்தேன். அதை கண்டிக்கணும், இது தப்பு என்று சொல்லக்கூடிய அதெல்லாம் வேண்டாம். தர்பியாக்கு தானே வந்திருக்கும். நீங்களே முடிவெடுங்க. ஒரு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நடைபெறுகின்ற திருமணம் அதுக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய ஒன்று, அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழிமுறை அதுக்கு மாற்றமான ஒன்று. எதை தூக்கி பிடிக்கணும்? எது நமக்கு வேணும்? இந்த திருமணத்தில் இன்னொன்னு நீங்க வழங்கணும். இஸ்லாத்தினுடைய ஒரிஜினல் திருமணம் எப்படி இருந்தது தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த அந்த இஸ்லாமிய திருமணம் ரொம்ப எளிமையாக, ரொம்ப ரொம்ப லேசாக இருந்தது. ஆனா நம்ம முஸ்லிம்கள்ல நிறைய பேரு அந்த திருமண விஷயத்துல சமரசம் செய்ததுனால இன்னைக்கு எங்க போய் நிக்குது தெரியுதா? கொஞ்சம் கொஞ்சமா அதுல சமரசம் பண்ணதுல ரசூலுல்லாஹ்வுடைய திருமணத்தை ஆயிஷாவை ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணாங்க, உம்மு ஹபீபாவை ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணாங்க, சஃபியாவை கல்யாணம் பண்ணாங்க, ஜைனபை கல்யாணம் பண்ணாங்க, எல்லாம் இருக்குதுல்ல புகார்ல. அந்த ஹதீஸை ஒருக்க படிச்சு பாருங்க. முஸ்லிம்ல இருக்கிறது, புகார்ல இருக்கிறது. கண்டிப்பாக அந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ்வுடைய திருமண வாழ்க்கை, ரசூலுல்லாஹ்வுடைய திருமணம் செய்த அந்த திருமண நிகழ்வு அது எல்லாமே இருக்குது. அதையும் பாருங்க. நம்ம முஸ்லிம்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய அந்த கல்யாணத்தை ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. எங்க போயிட்டோம்? இன்னைக்கு வான வேடிக்கை திருமணத்துல நடக்குதா? வான வேடிக்கை, மாலை மரியாதை, ஹெலிபேடு, ஹெலிகாப்டர் வந்து இறங்குறதுக்கு ஹெலிபேடு, என்னென்ன அனாச்சாரம் பண்ண முடியுமோ எல்லா அனாச்சாரமும் நடக்குது கல்யாணத்துல. இது எங்க இருந்து வந்துச்சு? ஒரு ஆளு, நம்முடைய முன்னோர்கள்ல யாராவது ஒரு ஆளு அந்த ரசூலுல்லாஹ்வுடைய திருமணத்துல இருந்து கொஞ்சம் அப்படி லேசா பிறந்திருப்பார். அதுக்கு அடுத்த ஆளு அதுல இன்னும் கொஞ்சம் கூட்டியிருப்பார். அதுக்கு அடுத்த ஆளு அதுக்கு பிறகு கொஞ்சம் கூட்டியிருப்பார். அப்படியே கடைசி வந்து 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 இன்னைக்கு மாலை போட்டா தான் கல்யாணம், தாலி கட்டினா தான் கல்யாணம், வரதட்சணை வாங்கினா தான் கல்யாணம். எங்க போய் நிக்குதுங்க? அங்கதான் சொல்லுவாங்க அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தா தான் கல்யாணம் பாங்க. இப்ப அங்க வந்து உணர்ந்துட்டோமா இல்லையா? இது எங்க இருந்து ஒண்ணுல சருகும் போது அப்படி படபடன்னு சருகி சமரசத்தை ஏற்படுத்தி எங்கேயோ போய் நிற்பான். இதுதான் யதார்த்தம். அதனால நமக்கு தேவை குர்ஆன் ஹதீஸ். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க கொள்கையில சமரசமே இல்லாம இருக்கும்போது நம்ம சொந்த பந்தங்கள்ல இருந்து, நட்பு வட்டாரங்கள்ல இருந்து எல்லாரும் திட்டுவான். அதுதான் இறைவன் நமக்கு தரக்கூடிய சோதனை. சமரசம் நீங்க பண்ணி பாருங்க, எல்லாருமே நம்மளை பாராட்டுவான். குடும்பத்துல இருந்து சாச்சி, பெரியம்மா, சின்னம்மா எல்லாரும் பாராட்டுவாங்க. நீங்க என்னைக்கு சமரசம் பண்ணாம இருக்கிறீங்களோ அன்னைக்கு எல்லா பெரியம்மாவும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து திட்டுவான். ஆனால் எதை நீங்க பார்க்கணும்? அல்லாஹ்விடத்தில் நாம
நல்ல பேர் எடுக்கிறோமா? நம்ம உம்மாட்ட வாப்பாட்ட சொந்த பந்தங்கள்கிட்ட அடுத்தவங்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கணுமா? யார்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்? யார்கிட்ட எடுத்தால் சரி? அல்லாஹ்விடத்துல நல்ல பேர் எடுக்கணுமா? சாச்சிட்ட, பெரியமாட்ட, ஊர் ஜமாத்து தலைவர்கிட்ட, ஆலிம் சாக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணுமா? இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. இறைவனிடத்தில் நல்ல பேர் வேண்டும் என்றால் எந்த விஷயத்திலையும் சமரசம் வைக்காங்க. திருமணமா இருந்தாலும், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடா இருந்தாலும், நான் எவனையும் பார்க்க மாட்டேன், அல்லாஹ் ரசூலை மட்டும்தான் பார்ப்பேன், அவங்களுடைய பிரியம் மட்டும் எனக்கு போதும், இறைவன் என்னை நேசித்தால் போதும் அப்படின்னு இருங்க. போதும். உலகத்துல நீங்க அவர் பாராட்டணும் இவர் பாராட்டணும் நீங்க நினைச்சீங்கன்னு வைங்களேன், நம்ம நாசமா போயிடுவோம். அல்லாஹ் பாராட்டணும், இறைவன் நம்மளை போற்றணும், இறைவன் எனக்கு சொர்க்கம் தரணும், போதும்பா. வேற என்ன வேணுங்கிறிய? எல்லாத்துக்கும் மௌத்து உண்டு. பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அடுத்த நிமிஷம் யாருக்கும் உறுதி கிடையாது, நிச்சயம் கிடையாது. கண்டிப்பா மௌத்தாக போறோம். மௌத்தானால் இன்னொரு வாழ்க்கை. அதுல நம்ம ஜெயிக்க வேண்டாமா? அல்லாஹ் நம்ம புரிய வேண்டாமா? அவன் சமரசம் இல்லாத கொள்கை தானே தந்திருக்கிறான். எல்லாத்திலையும் நான் அட்ஜஸ்ட் பண்றேன்னா மறுமை இறந்த உடனே என்னத்தை நீங்க பேச போறிய? அல்லாட்ட அல்லாஹ் உன் கொள்கைக்காண்டி வாழ்ந்தேன், சமரசமே இல்லாம வாழ்ந்தேன், அல்லாஹ் எனக்கு என்ன பாவம் பண்ணாலும் என்ன சொர்க்கத்துக்கு கொண்டு போனா ரைட்டுப்பா, கொள்கைக்காண்டி வாழ்ந்தான், போவோம் அப்படிப்பா. நான் அல்லாஹ் ஒரு கொள்கையை சொல்லி இருக்கும் போது அதை குலைக்கக்கூடிய விதமாக எல்லாத்தையும் நாசமாக்கி போயிட்டோம் அப்படின்னா அல்லாஹ்விடத்துல நல்ல பேர் நம்மளுக்கு கிடைக்குமா? அல்லாஹ் நம்மளுக்கு சொர்க்கம் தருவானா? இது ஒண்ணு போதும். இதை ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க புரியுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். இதுல ஒரு குறிப்பிட்ட ஒண்ணுல நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே சரியாயிடும். அதனால சமரசம் இல்லாத இந்த கொள்கையில நம்ம வாழ்வோம். இஸ்லாம் அதுதான் சிறந்த கொள்கை என்று பேசுகிறது. உலகத்தில் எல்லா கொள்கையிலையும் சமரசம் இருக்கும். இஸ்லாமிய கொள்கை தௌஹீத் கொள்கையில மட்டும்தான் சமரசம் கிடையாது. சமரசத்தை நோக்கி நம்ம போக வேண்டாம். கொள்கையில கரெக்டா இருந்தாலேயே போதும். குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றுவோம். இறைவனிடத்தில் அவனிடத்தில் மட்டும் நம்ம நல்ல பேர் எடுத்தாலேயே போதும் என்ற ஒரு பாடத்தை படித்து இன்ஷா அல்லாஹ் விடைபெறுவோம். அல்லாஹ் நம்ம கேட்ட அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி. ஜஸாகுமுல்லாஹ் ஹைரா. அடுத்ததாக இந்த தாவா களத்தில் அதிக பங்களிப்பு செய்த 4 சகோதரர்களுக்கு சகோதரர் சுலைமான் அவர்கள் இப்போ ஷீல்டு வழங்குவார்கள். அதில் முதலாவதாக சகோதரர் யாசர் எம்ஐசி அவர்கள். ஆமாம்.